வணக்கம் நேர்களே. சமீப காலமா இந்தியா பாகிஸ்தான் போர், புதுமையான சட்டங்கள்னு பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நாடாளுமன்றம் பெருசா இல்ல உச்சநீதிமன்றம் பெருசா அப்படின்னு ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் நீதித்துறைக்கும் மத்தியில ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு இருக்கு. இது எதற்காக, இதன் பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. தமிழ்நாட்டின் ஆளுநரா RN ரவி பதவியேற்றதுல இருந்து பல்வேறு சட்ட மசோதாக்களை கிடப்பில் போடுறது, ஆளுநர் உரைய வாசிக்காம சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செய்வது, மாநில அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்றதுன்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆளுநருக்கு வழங்கப்பட்ட பணிகளை செய்யாம தேவையற்ற அரசியலை ஆளுநர் செஞ்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் சட்டமன்றத்துல தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திருத்த மசோதான்னு பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 12 மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பியது. இந்த மசோதாக்கள் மீது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி முடிவெடுக்காத நிலையில தமிழ்நாடு அரசு நவம்பர் 2023 அன்று உச்சநீதிமன்றத்துல ரிட் மனுவை தாக்கல் செய்யுது. இந்த ரிட் மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா 2 மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாரு. மீதமுள்ள 10 மசோதாக்களை தமிழ்நாடு சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடர்ல இயற்றி ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு மறுபடியும் அனுப்புது. அப்படி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களையும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நிலையில அதுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதலும் 7 மசோதாக்களை நிராகரிச்சும் 2 மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமலும் இருந்தாங்க. இதுதான் தொடக்க புள்ளி. இந்த நிலையில தான் தமிழ்நாடு அரசால தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு வருது. நீதிபதிகள் JB பர்டிவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில மறுபடியும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காம ஆளுநர் நிலுவையில் வச்சிருந்தது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவு 142க்கு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குது. 10 மசோதாக்களும் அங்கீகரிக்கப்பட்டதா கருதப்படுகிறது அப்படின்னு அறிவிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நீதிபதிகள் தீர்ப்புல குறிப்பிட்டாங்க. அதிலும் ரொம்ப முக்கியமா மாநிலத்தோட ஆளுநர் ஒரு நண்பராகவும் தத்துவவாதியாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படணுமே தவிர அரசியல்வாதியா அல்ல அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புல முக்கியமான சில விஷயங்களையும் நாம பார்க்கணும். அதாவது மசோதாக்களை கையாளும் போது மாநில அமைச்சரவையோட உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதப்படுத்த ஆளுநர் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதன் மூலமோ மசோதாக்களை அவைக்கு திருப்பி அனுப்பாமல் இருப்பதன் மூலமோ ஆளுநர் மசோதாக்களை செயலிழக்க செய்ய முடியாது. ஒரு மசோதா மறுபடியும் இயற்றப்பட்டு 2வது முறையா ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர் ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது. பிரிவு 200 மற்றும் 201க்கு கீழ் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரோட செயல்பாடுகளுக்கு காலக்கெடுவோ நிர்ணயிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் கீழ் மாநில அரசுகள் தங்களுக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் ஒன்றிய அரசு தேவையற்ற வகையில தலையிடாமல் இருப்பதை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு உறுதி செய்யும் போன்ற முக்கியமான கருத்துக்களோட நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கினாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பை முன்வச்சு டெல்லியில ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற பயிற்சி திட்ட நிகழ்ச்சியில பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் சமீபத்திய தீர்ப்பின் மூலமா குடியரசுத் தலைவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னும், இந்த தீர்ப்பை எதிர்த்து யார் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வார் அப்படிங்கறது இப்ப பிரச்சனை இல்ல. மசோதாக்கள் மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு அளிப்பது, அவ்வாறு இல்லைன்னா மசோதாக்களை சட்டமாக்குறது நாடு இதுவரைக்கும் கண்டதே கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தோட 142வது பிரிவு உச்சநீதிமன்றத்துக்கு முழுமையான அதிகாரம் வழங்குது. இந்த பிரிவு ஜனநாயக சக்திகள் மீதான அணு ஏவுகணையா உச்சநீதிமன்றம் பிரயோகிக்க முடியாது அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பேசியிருந்தார். சட்டம் இயற்றுகின்ற நிர்வாக பணிகளை மேற்கொள்கின்ற நாடாளுமன்றத்தை விட மேலா செயல்படுகின்ற நீதிபதிகளை நாம கொண்டிருக்கோம் அப்படின்னும், அவங்களுக்கு நாட்டோட சட்டங்கள் பொருந்தாது என்பதற்காக முழு பொறுப்புணர்வையும் அதை தொடர்ந்து இப்போ நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு விளக்கம் கேட்டு மொத்தம் 14 கேள்விகளை முன் வச்சிருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஒன்றிய அரசோட ஆலோசனையின் பேர்ல கடந்த 13/5/2025 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 143வது பிரிவில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் முன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி குடியரசுத் தலைவரால எழுப்பி இருக்கக்கூடிய இந்த குறிப்புல
எந்த மாநிலத்தையும் அல்லது தீர்ப்பையும் குறிப்பா குறிப்பிடல. ஆனா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல சட்ட மற்றும் அரசியல் அமைப்போட விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதாகவே இது இருக்கு. இதுக்கு பல தரப்புல இருந்தும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்திருக்கு. குறிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தால பெறப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்பதே நிதர்சனமான உண்மை. பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களோட செயல்பாட்டை தடுக்கக்கூடிய வகையில ஆளுநர்களை பயன்படுத்திட்டு வருது. அப்படி இருக்க இது சம்பந்தமா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி நமது உச்சநீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புல உறுதி செய்தபடி அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க வழிவகுத்திடணும். இந்த முக்கியமான பிரச்சனையில மாநில முதலமைச்சர்கள் உடனான தனிப்பட்ட தலையீட்டை எதிர்நோக்குவதா குறிப்பிட்டு இந்தியாவோட கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுயாட்சியை பாதுகாக்க உறுதி கொண்டுள்ள அனைத்து மாநில அரசுகளும் எதிர்க்க வேண்டும் அப்படின்னும் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதமோ எழுதியிருந்தாரு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய கேள்வியோட இந்த பிரச்சனை நிக்கல. உச்சநீதிமன்றத்தோட புதிய நீதிபதியா பதவியேற்று இருக்கக்கூடிய B.R. கவாய் அவர்கள் தன்னுடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு முதல் முறையா பார் கவுன்சில் ஏற்பாடு செய்த ஒரு பாராட்டு விழாவில் பங்கேற்க போறாரு. உச்சநீதிமன்றம் தலைமையிலான நீதிபதி பங்கேற்ற இந்த விழாவில் விதிமுறைப்படி பார்த்தா மாநில டிஜிபி, மும்பை காவல் ஆணையர் பங்கேற்று இருக்கணும். ஆனா இவங்க யாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல. இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க. அதை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சியில பேசின தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள், அதாவது ஜனநாயகத்தோட 3 தூண்களான நீதித்துறை, சட்டம் இயற்றும் மன்றங்கள் மற்றும் நிர்வாகத்துறை இது எல்லாமே சமம் அப்படின்னும் ஒவ்வொரு அமைப்பும் ஒன்றை ஒன்று மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது அனைத்தையும் விட இந்திய அரசியல் அமைப்பே முதன்மையானது அப்படிங்கறத உணர வேண்டும் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்போட தலைவர் முதல் முறையா மாநிலத்துக்கு வரும்போது அவர்கள் நடத்தப்படக்கூடிய அந்த விதத்தை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது மட்டும் இல்லாம இந்த நெறிமுறைகளை நீதிபதிகள்ல ஒருவர் மீறி இருந்தா அரசியல் சாசன பிரிவு 142 பற்றிய விவாதம் எழுந்திருக்கும் அப்படின்னு தலைமை நீதிபதி அவர்கள் கவலை தெரிவிச்சிருந்தாரு. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பிய குறிப்பை பத்தி நமது நெறியாளர் அருள் எழிலன் அவர்கள் முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களிடம் முன்வைத்த கேள்விகளையும் அதற்கு அவர் அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அது தொடர்பான ஒரு வழக்கு தொடர்ந்து அதில் நீதி கிடைச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட 14 கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற அந்த தீர்ப்பை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிடுறேங்க. ஏன்னா ஒரு 10 மசோதாக்கள், அந்த 10 மசோதாக்களில் 2 மசோதாக்கள் அதிமுக அரசு கொண்டு வந்த மசோதாக்கள். அதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அதை கூட திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அவங்க ஆட்சி மாறின உடனே அதற்கு அவர் அதுக்கும் ஒப்புதல் தரல. அவங்க அதிமுகவுடன் ஒரு நல்ல உறவிலே பிஜேபி இருந்த காலம் அந்த ஆட்சி காலத்தில். ஆனால் அவர்கள் ஒப்புதல் தரல. அந்த 2உடன் சேர்ந்து தான் 10 சட்டத்துக்கு ஒப்புதல் தராமல் 2-3 ஆண்டுகள், என்ன கேட்டால் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 2020ன்னா 2024 4 ஆண்டுகளே ஆகிடுது. அந்த அதிமுக சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒப்புதல் தராமல் இருந்ததை உச்சநீதிமன்றம் அதை கவர்னருடைய அந்த செயலை ஒப்புக்கொள்ளவில்லை, தவறு என்று சுட்டி காண்பித்தது. அவங்களுக்கு வீட்டோ பண்ணுற அதிகாரம் இல்லை என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது. இது எல்லா மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும், குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதில் மாநில பட்டியல் சம்பந்தமான எந்த சட்டங்கள் இயற்றினாலும் அதற்கு கால வரையறையை கவர்னருக்கு நியமித்தது. 3 மாதத்திற்குள்ளார அவர் அதில் ஒப்புதல் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் திருப்பி அனுப்பணும். அதில் அவருக்கு டவுட் இருக்குன்னா டவுட் சொல்கிறாரு, ஐயா இதில் இந்த சட்டத்தில் ஒரு பகுதியை இது திருத்துங்க, இல்லை ஒன்றுத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் அதை மீண்டும் அதை அசம்பிளி அதை ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம். அதை அவங்க ரீஎனாக்ட் பண்ணாங்கன்னா, மீண்டும் சட்டசபை பாஸ் பண்ணால் அதுக்கு அடுத்து கவர்னருக்கு வேறு எந்த வழியே கிடையாது, அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அதுக்கு 1 மாதம் வரைக்கும் டைம்.
அப்படின்ற டைம் லைனை செட் பண்ணுறது தான் இது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. டைம் லைன் செட் பண்ணலாமான்ற கேள்வி தான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட இருக்குது பாருங்கள். இந்த தீர்ப்பு வந்தவுடன் இப்போது இருக்கக்கூடிய உதவி ஜனாதிபதி தன்கர் அவர்கள் கூட இதான் கேட்டார். கவர்னர்களுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றம் டைம்லைன் செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா செட் பண்ணலாம், யாருக்கும் செட் பண்ணலாம். என்ன கேட்டால் அது யாவது கான்ஸ்டியூஷனில் அரசமைப்பு சட்டத்தில் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் முதல்ல டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் 6 வாரம் இருக்குங்க. அதை அப்படின்னா இப்போ வந்து இப்போ அதிகமாக கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. 6 வாரன்றதை உச்சநீதி அப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன நினைக்குது, இது அதிகம் அப்படின்ட்டு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வைக்கிறாங்க உடனேன்ட்டு. இன்றைக்கி கூட நான் அதை இந்த கேள்வி இப்போ இந்த கேள்வி முக்கியமாக கேட்குறேங்க. இப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உண்மையில் நாடாளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டத்தில் நடக்குது. என்ன இன்று இயற்றினால் நாடாளுமன்றம் சட்டத்தை, உதாரணத்துக்கு வக்ஃப் சட்டம் இன்றைக்கி ஏற்றுறாங்க, இல்லை தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் ஏற்றுறாங்க, அல்லது குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்றுறாங்க, இந்தியன் பீனல் கோடு அதெல்லாம் இருக்க அதுக்கான சட்டங்களை ஏற்றுறாங்க. எல்லாம் அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட அன்றே ராத்திரியே குடியரசுத் தலைவர் முர்முவோ அதுக்கு முன்னாடி கோவிந்தோ அன்னைக்கு ராத்திரியே கைது போடுறாங்களே, ஒப்புதல் கொடுக்குறாங்களே. ஏன் சட்டசபை ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கவர்னர் கொடுக்க மாட்டார்? இதாங்க கேள்வி. அப்போ என்ன பாராளுமன்றம் ஒசத்தி மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரே அதே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் இவங்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும். அப்போது மத்தியிலே ஆட்சி செய்தால் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் சட்டம் போட்டால் அதுக்கு வந்து உடனே ஒப்புதல், இது இருந்தால் நான் வந்து நினச்சா தருவேன் அப்படின்றது இருக்குல்ல. அதை வந்து உச்ச நீதிமன்றம் தவறு என்று சொல்லியிருக்கு. அதில் கூட மாநிலத்தில் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து அதை வந்து உடனடியாக கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். அதாவது அதை வந்து அதில் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அமைச்சரவை. மத்திய அமைச்சரவை முடிவை பிரசிடெண்ட் மூலமாக தெரிவிப்பாங்க. அது பிரசிடெண்ட்டோட கன்சென்ட்டில், அது அசென்ட்னு இல்லை, அது மத்திய அமைச்சரவையுடைய முடிவு. அதுக்கு ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரி டைம்லைன் செட் பண்ணியிருக்கு. அதை உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க 3 மாதம் அப்படின்ற ஒரு டைம்லைனை செட் பண்ணியிருக்கு. அதை தான் இவங்க இப்போ தீர்ப்பாக சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி சொல்கிறத அதுக்கு ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது. இப்போ இது வந்து அங்கீகாரம், அது தவிர ஒன்றும் கிடையாது. இந்த 10 பில்லுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை தான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு இருக்குல்ல, அது 10 பில்லுக்கு மட்டும் இல்லை. 10 பில்லில் 2 அதிமுக பில்லு, அது இல்லாமல் ஒரு 3 பிரச்சனை போட்டாங்க. அதையும் நீங்கள் பதிவு செய்யணும். உங்களை எவ்வளோ பேர் அதை பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பிரச்சனையை உண்மையில் அதுக்கு இன்னும் தீர்வு காணப்படலை. ஏன்னா இதோட நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா அடுத்து அதுவும் தீர்வு காணப்பட வேண்டும். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் அனைத்து 8 மாநில எதிர்கட்சி முதல்வருக்கு எழுதுனதால அதை சொல்லியிருக்காரு. பில்லு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபைல் அனுப்பினாலும் கவர்னர் அதை கண்டுக்க மாட்டான், வச்சுக்கிட்டே இருப்பார். பில்லு மட்டும் வச்சுருக்க மாட்டார், எல்லாத்தையுமே. எப்போ எதிர்கட்சி ஆட்சி செய்தப்போ அதிமுக மந்திரிகள் பேரில் நீங்கள் குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கவர்னருடைய சாங்ஷன் ஒப்புதல் தேவைடுங்க. இப்போ கேசி வீரமணிக்கும் விஜயபாஸ்கருக்கும் ஒப்புதல் தராமல் 2-3 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த வழக்கில் இருக்குது. ஆனால் அந்த வழக்கில் அது தீர்மானிக்கப்படவில்லை. அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது வந்து ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸும்பாங்க. அதாவது அவங்களுடைய தண்டனை காலத்திற்கு முன்னாடியே தண்டனை குறைப்பில் வெளியே அனுப்புவாங்க. அது எப்போ காந்தி பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், குடியரசு, சுதந்திரம், இது போன்ற நாட்களில் அவங்க ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய சட்டத்தினுடைய நோக்கமே ரிஃபார்மேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். அப்போது அங்கே வந்து அதிகாரிகள் இருக்காங்க, அதாவது நடத்தையை கண்காணிக்கக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ், இதெல்லாம் ரூல்லாம் இருக்குது. அவங்க பார்த்து அவங்க கொடுக்குற சான்றுகளின் அடிப்படையில் ரெமிஷன் நடக்கும். அப்போது அது போச்சுன்னு சொன்னால் மேபி இஸ்லாமிய பிரிசனராக இருக்கலாம். என்னென்ன அதுக்கான விவரங்கள் தீர்ப்பில் பார்த்தா அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு இருக்கார் ஐயா. அதுவும் அவங்க குறையாக உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கையில் இருக்குது. 3வது, தமிழ்நாடு அரசுக்காக பணியாளர்களை எடுப்பது வந்து டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் மொத்தம் 14 உறுப்பினர். உங்கள் அரசு உங்களுடைய கேஸ் வழக்கு என்னென்னா 4 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, 10 உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு நாங்கள் அமிச்ச கோப்புகளை
ஐயா ரவி வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இவைகளும் கூட நம்ம சொல்லணும். இதுதான் சொல்கிறாரு இன்னைக்கு முதல்வர். அனைத்து மாநிலங்களுக்கும் பில் மட்டும் இல்லாமல் அந்த எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளை முடக்குவது என்பதற்காகவே மத்திய அரசு கவர்னர் என்ற அவர்களுடைய இந்த வார்த்தை நம்முடைய முதல்வர் ஏஜென்ட்டுகளை நியமிக்கிறார்கள் போட்டிருக்கார். அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு மேலானவர்கள் அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மேலானது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. எனவே அவர்கள் பில்லையும் நம்ம சட்டசபை பாஸ் பண்ணுற பில்லைக்கும் ஒப்புதல் தர மாட்டாங்க. நம்ம அனுப்புகிற எந்த கோப்புக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான, அவங்க அரசியலுக்கு தேவையானதாக இந்த தான் பண்ணுறாங்கன்றதை தெளிவுபடுத்தும். இந்த 142ஐ பயன்படுத்தி இந்த தமிழ்நாட்டு மசோதாக்களை நிறைவேற்றிய பிறகு ஒரு புதிய விவாதம் ஒன்று உருவாயிருக்கு. அதிகாரத்தில் உயர்ந்தது நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றமா அப்படின்ட்டு PR கவாய் அவர்கள் கூட ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது உயர்ந்தது? சார், கோட்பாட்டு அளவில் எதுவுமே உயர்ந்ததில்லை. கான்ஸ்டியூஷன் தான் உயர்ந்தது. கான்ஸ்டிடியூஷன் தான் பாராளுமன்றத்தை உண்டாக்குது. கான்ஸ்டிடியூஷன் தான் நீதிமன்றத்தை உண்டாக்குது. கான்ஸ்டிடியூஷன் தான் பியூரோக்ரஸியை உண்டாக்குது. அப்போ எது இப்போ உயர்ந்தது? கான்ஸ்டியூஷன் படி தான் இவர்கள் செயல்பட வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. எனவே அதுதான் கோட்பாட்டளவில் அதுதான் உயர்ந்ததா அதிகாரம் மிக்கதா? யாருமே உயர்ந்ததுன்றதெல்லாம் அதிகாரமிக்கலாம் இல்லைங்க. கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல் அசைன் பண்ணுது. ஒவ்வொருவருக்கும் யார் யார் என்னென்ன காரியம் பண்ணணுன்ட்டு அதன்படி அவர்கள் செய்ய வேண்டும். பாராளுமன்றத்துக்கு என்ற அதிகாரம் இங்கே இந்த நேரத்தில் இதை சொல்லிடலாம். இந்த தமிழ்நாடு அரசனுடைய அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அதில் கவர்னருக்கு சொன்னதை மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு 3 மாதம் டைம்லைன் சொன்னாலும் கூட பிரசிடெண்ட்டை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட் சம்பந்தமான சட்டத்தை அவர் நிராகரிக்கலாம். மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டத்தை கவர்னர் நிராகரிக்கிறதுக்கு உரிமையை சொல்ல உச்சநீதிமன்றம் கொடுத்தே ஆகணும் ஒப்புதல். ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ கூட உச்சநீதிமன்றம் பிரசிடெண்ட்டு கால வரையறை கொடுத்துருக்கே தவிர நிராகரித்துக்கான உரிமையை அங்கீகரிக்குது. நிராகரிக்கவும் செய்யலாம். இப்போ எந்த சட்டமும் நீட்டு வச்சிங்களேன், பெண்டிங்கில் வைக்காத கரெக்டு. அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்றதான் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் வந்தால் நீங்கள் இது யாருமே நான் நீதிமன்றம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவதோ, அல்லது நிர்வாக அமைப்பு உயர்ந்தது என்று சொல்வதோ, அல்லது பாராளுமன்றம் உயர்ந்தது என்று சொல்வதோ ஒரு என்ன சிறுபிள்ளைத்தனமான பேச்சு என்று என்னை கேட்டால் அனைத்துமே அரசமைப்பு சட்டத்தின் கீழ் அதற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் செயல்படணும். யாரும் அவர்கள் எல்லையை மீறக்கூடாது. மீறும் போது அவங்க அதை சரி பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தலையிடாது, எக்ஸசஸ்ன்னு தான் தலையிடும். அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் தவறாக இருந்தால் தான் பண்ணுவோம். இல்லாட்டி வழக்கமாக எல்லா சட்டத்தையும் ரத்து பண்ணுறாரு. வழக்கமாக சட்டத்தை இன்டர்ஃபியரே பண்ணாதுங்க. இந்த தமிழ்நாடு அரசோட இந்த மசோதாக்கள் அனைத்துமே உயர்கல்வித்துறை தொடர்பானது, குறிப்பாக பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் தொடர்பானது. இப்போ அதுக்கு நம்ம சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிவிட்டது. இப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு 14 கேள்வியை கேட்டிருக்கிறதுனால இப்போ இந்த சட்டத்துக்கு ஏதாவது இடைஞ்சலோ தடையோ ஏற்படுமா? சட்டப்படி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லைன்னு நான் கருதுகிறேன். ஆனால் அவங்க நோக்கம் அதுதான். அவங்க நியாயப்படி என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசில் சம்பந்தமான அந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் மேல்முறையீடு கிடையாதுங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தால் மேல்முறையீடு கிடையாது. ஆனால் ரிவ்யூ உண்டு. ரிவ்யூன்னா சீராய்வு மனு. அவங்ககிட்டவே சொல்லலாம், ஐயா நீங்கள் அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது, இதில் நீங்கள் நான் சுட்டி காமிக்கிறேன்னு சொல்லலாம். அதையும் இல்லைன்னா க்யூரேட்டிவ்ன்றதை ஒன்று நம்ம இவால்வ் பண்ணியிருக்காங்க. சட்டத்தில் ரிவ்யூ இருக்குது. இவங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டை இவால்வ் பண்ணது க்யூரேட்டிவ் பெட்டிஷன்ன்றது இருக்குது. இந்த வழிமுறையை விட்டு இவர்கள் இப்போ 143 கீழே அவங்க கருத்து ஐயத்தை கேட்கிறார்கள். இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வாங்க. இது தீர்ப்பு சொல்லாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுவது தீர்ப்பல்ல, அது ஒப்பீனியன், அதனுடைய கருத்து. இப்போ 143ல் அந்த இது ஒன்லி ஒப்பீனியன். ரெண்டாவது அந்த ஒப்பீனியனை கூட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டால் ஒப்பீனியன் கொடுக்க கூட மறுக்கலாம்.
மறுக்க கூட மறுத்த பிரசிடென்ட் இருக்கு. கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு இருப்பது போன்றவே அதை மறுக்கும் உரிமையும் உச்சநீதிமன்றம் 143 இல்லை, மீதி கிடையாது. நீங்கள் ஒரு வழக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போடுதுன்னா அதை அவங்க நான் தீர்மானிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று தீர்மானம் பண்ணணும். ஒன்று சாதகமாக தீர்மானம் பண்ணலாம், இல்லை பாதகமாக தீர்மானம் பண்ணலாம். ஆனால் நான் தீர்மானமே பண்ண மாட்டேன் அப்படின்னு எடுக்கிற முடிவை 143 இருக்குது. ஒன்று. 2, இந்த ஒப்பீனியனை இவர்களே கூட அட்டார்னி ஜெனரலை கேட்கலாம். அவங்களுக்கு அட்டார்னி ஜெனரல் அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. அரசின் தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர்கிட்ட கேட்கலாம். இது முதல் தீர்ப்பு அல்ல. இன்னும் பல தீர்ப்புகளில் அதுக்கு முன்னாடியே கூட பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் உடனடியாக செயல்படுங்கள் அப்படின்ற தீர்ப்புகள், எண்ணற்ற தீர்ப்புகள் இருக்குது. 2வது, கேபினெட்டை கேட்டு தான் முடிவெடுக்கணும். உனக்கு இண்டிபெண்ட்டாக அதிகாரம் கிடையாது. நீ ஒரு பொம்மை, நீ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ற பொருளில் பல்வேறு வார்த்தைகளில் சொல்லுவாங்க. ஆர்னமெண்டல், அம்பேத்கர் யூஸ் பண்ணுற வார்த்தை ஆர்னமெண்டல். கைட்டி வச்சிடலாம், அது ஒன்றும் அவசியம் இல்லை. அலங்கார பொருள் அப்படின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி டிபேட்டில் வருது. அதனால் இதுதான் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். முதல் பழங்குடி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள், 2வது தலித் நீதிபதி PR கவாய் அவர்கள். பொதுவாக அடித்தட்டு சமூகங்களை சார்ந்தவர்கள் உயர் பதவிகளுக்கு வரணும் அப்படின்றது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியாக இருக்கிறதுக்கு காரணம், விளிம்பு நிலை சமூகங்களின் பிரச்சனைகளை இந்த பதவிகளுக்கு வர்றவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான். ஆனால் இன்றைக்கி திரௌபதி முர்மு அவர்கள் கிட்டத்தட்ட 14 கேள்வியை கிட்டத்தட்ட மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் தொடர்பானதுக்கு எதிராக கேட்குறாங்க. ஸோ இந்த அடித்தட்டு சமூகங்களை சேர்ந்தவர்கள் வருவதாலே இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருதா? ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துகிறேங்க. நம்பர் 1, குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு எந்த அதிகாரமற்றவர்கள். அவங்க கேபினெட்டுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதை மனசில் ஒன்று வச்சுங்க. அதனால் அவங்க அதை தாண்டி பெரிய காரியங்கள் செய்ய முடியாது அவங்க அதில். ஆனால் நீங்கள் சொல்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கு பாருங்க, அதை மட்டும் நான் 2 செய்திகளை உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன தொட்டு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி கவாய், நீங்களே பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் 1950 தான் நம்ம உச்சநீதிமன்றம் வருது. கான்ஸ்டியூஷன் வரும்போது 75 ஆண்டுகளில் எத்தனை பட்டியல் இனத்து நீதிபதிகள் அங்கே வந்திருக்காங்க கவாயுடன் சேர்த்து? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 பேர் தாங்க வந்திருக்காங்க. அதில் முதல்ல போன தமிழ்நாட்டிலேருந்து 1970 ஆரம்பத்தில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வரதராஜன் போனார். மொத்தமே 6 பேர். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 34 பேர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள். அதில் இதுவரையில் 1950 இன்று வரையில் மொத்தமே 6 பட்டியல் இனத்து நீதிபதிகள் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துக்கங்க, உயர் சாதியை சேர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே அதில் 12 பேர் 15 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பனியாஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. ஆனால் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க 75 ஆண்டுகளில் 6 பேர் இருக்காங்க. பழங்குடி இதை விட மோசம். அதே மாதிரி சென்ட்ரல் செக்ரட்டேரியட் இருக்குல்ல, அங்கே ஒரு 89 அல்லது 90 செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அதில் எஸ்சி, எஸ்டி, பிசி 3மே சேர்ந்து 5 பேர் கிடையாது. இதுதான் இன்னைக்கு கேள்வி. இதை தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, நாம் ஒரு முரணான ஒரு டெமோக்ரஸி ரிப்பப்ளிக்குள்ளே போகிறோம். 26/1/1950 என்ன முரண்? ஒரு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை நம்ம அடையிறோம். அரசியல் என்னன்னா, ஒருவருக்கு ஒரு ஓட்டு, அனைத்து ஓட்டுக்கும் ஒரு சேம் வேல்யூ. நான் ஓட்டு போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் போட்டாலும் ஒன்று தான். சில கம்பெனிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஷேர் ஹோல்டரிங் இருந்தால் கூட இருக்கும் உங்களுக்கு ஓட்டு. இது அப்படி கிடையாது. நானும் எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டாலும், எம்பிக்கு ஓட்டு போட்டாலும், கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டாலும் சம எண்ணிக்கை தான். நீங்கள் என்ன சாதி, நான் என்ன பணம் வச்சுருக்கேனா, ஏழையா, பணக்காரனா, எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் சமம். ஆனால் சமூக நீதி, சாதி அடிப்படையில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் இதில் அதை களைவதற்கான ஏற்பாட்டை இந்த கான்ஸ்டியூஷன் செய்யலை, அவரே சொல்கிறாரு. அதே மாதிரி ஏழை பணக்காரன்றதை களைவதற்கும் செய்யலை. அதில் நம்ம செய்யாட்டிக்கு போனோம்னா இந்த அரசியல் இந்த ஜஸ்டிஸ் இருப்பார், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸு, அதுக்கே ஆபத்து வரும்னு சொன்னார். என்ன கேட்டால் அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவாதம். அதனால் இன்றைக்கி இதுதான் நான் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதானா எடுத்துங்க. இன்றைக்கி வங்கி எடுத்துங்க. வங்கியில் யார் ஜென்ரல் மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்க? பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், ஓபிசி. ஜென்ரல் மேனேஜருக்கு மேலே எம்டி எத்தனை பேர் இருக்காங்க? போர்டில் எத்தனை பேர் போர்டு உறுப்பினர்கள் இருக்காங்க? இது உங்கள் மீடியா எடுத்துங்க.
உங்கள் மீடியாவில், குறிப்பாக ஆங்கில மீடியாவில் சிஓ லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க? பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், ஓபிசி. 100 பேரில் 10 பேர் இருப்பாங்களா? அது அந்த டாப் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்கையை தீர்மானிக்கிறவங்க ரயில்வேவுடைய போர்ட் மெம்பர். ரயில்வேவில் கலாசியாக இருக்கார், அவர் கேங்மேனாக இருக்காருன்னு சொல்லாதீங்க. டாப் லெவலில் கொள்கை தீர்மானம் பண்ணுறவங்களில் எவ்வளோ பேர் இவங்க இருக்காங்கன்றது இதுதான் இன்னைக்கு கேள்வி. எனவே பிரசிடெண்ட்டு வராங்களா அப்படி என்பது அல்ல. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸாக வரதை நான் வித்தியாசப்படுத்துகிறேன். வரணும், இன்னும் நிறைய வரணும். வெவ்வேறு கேள்விகளுக்கு அர்த்தபூர்வமாகவும் ஆழமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இந்தியாவில் ஆளுநர் அப்படின்ற பதவி சர்ச்சைக்குரிய ஒன்றாவே இருந்துட்டு இருக்கு. அதுவும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்றிய அரசு ஆளுநர்களை வச்சு பல நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ இல்ல, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்துட்டே இது வழக்கமா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஆட்டுக்கு தாடியை போல நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்னு. மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது கடந்த 2014ஆம் ஆண்டுல இருந்து இன்னும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திட்டங்கள்ல மட்டும் இல்ல, இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்காரு. இந்த தீர்ப்பை பலரும் பாராட்டக்கூடிய நிலையில ஒன்றிய ஆட்சியாளர்கள் இந்த தீர்ப்புக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் பதில்கள் என்ன என்பதை. இதே போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மீரா.